எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். இன்றைக்கி பெண்கள் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வெளியில் போய் சம்பாதிக்க முடியல, நம்ம வீட்லேயே இப்படி தனியாக இருக்கோமேன்னு எல்லாரும் கவலைப்படுறது உண்டு. ஸோ அதை கவலையாக எடுத்துக்காதீங்க. கடவுள் நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக நமக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. எல்லாருமே நினைப்பாங்க ஜென்ஸு, சரி நமக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பரவாயில்ல, நமக்கே எதனாலும் நம்ம ஒய்ஃப் நம்மளை பார்த்துப்பா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுங்க. நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் கொடுங்க. படிச்சுட்டு வெளியில் தான் போய் சம்பாதிக்கணுன்றதில்ல, நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே வீட்டில் இருந்தே நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ நான் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பிஸ்னஸ் என்னென்னா அந்த மீன் தான். நிறைய ஸ்கூல் பசங்க என்கிட்ட ஃபிஷ் வாங்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி வளர்க்க ஆரம்பித்தேன். கோழியிலே எனக்கு ஓரளவுக்கு நல்லா எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். பிளான்ட் வளர்க்க ஆரம்பித்தேன். இப்படி தான் படிப்படியாக ஒரு பிஸ்னஸாக நான் கற்றுக்கிட்டு அதுக்காக நான் யோசித்தேன். ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியலன்ற கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து நல்ல விஷயத்துக்காக யோசிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.